வணக்கம் உறவுகள், நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் நல்ல சுகபலமாக இருக்கிறேன். என்னென்று கேட்டால், முந்தநாத்து ஒரு தம்பி ஒரு ஆளுக்கு ஒரு அலுவலாக வந்து சூரிடத்துக்கு இருக்கா போவோம்னு சொல்லி கேட்டா போல் போய்கொண்டிருந்தேன். நான் ஓடிக்கொண்டிருந்தா மோட்டர் ஒயில் டக்கண்டு காட்ட தொடங்கிட்டு மோட்டர் ஒயில் இல்லை, என்ன செய்கிறேன்னு சொல்லி யோசிச்சு போட்டு பார்த்தா டக்கண்டு அதுலேயே பார்க்கிங் லைட்டை போட்டுட்டு சைட் பண்ணி போட்டு உடனேயே அப்போ பெட்ரோல் சைட் காட் கிடந்தது எங்கள்ட பெட்ரோல். அதில் அடித்து டோட்டலில் இதை அடித்து சேஞ்ச் பண்ணி பார்த்தா 10 நிமிஷத்தில் தான் காட்டுது. ஆனால் மோட்டர் ஆயில் இல்லையாண்டா என்ன செய்யணும்னு சொல்லி வாகனம் வச்சுருக்கிற ஆக்களுக்கு தெரியும். உடனே டக்காண்டு திருப்பியும் போகணும், நான் இன்னும் ஒரு இடத்துக்கும் போகணும். உண்மையாக நடந்தது. என்ன செய்கிறதுன்னுட்டு பார்த்தா நான் போன பாதையிலேருந்து திரும்ப வேறு பக்கம் எடுக்க சொல்லி காட்டுது. இறக்கி பார்த்தா மெப்பில் இறக்கி பார்த்தா காட்டுது. எடுத்துக்கொண்டு அங்கே போனால் அங்கே ஒரு சின்ன ஒரு புள்ளை தான் நிற்கிது. பிள்ளைக்கு வந்து அலக்கேஸை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. பேருந்து டக்காண்டு என்ன செய்தேன், என்னுடைய மெக்கானிக்கு அடித்து இப்படி மோட்டர் ஒயில் இதாகிட்டு இந்த ஒயில் விட்றேன்னு கேட்டேன். உடனே அவன் நல்ல ஃப்ரெண்ட் என்னோட, அவன் வந்து நல்ல மாதிரி திறமான ஒரு ஆள், இங்கே தான் இருக்கிறான், திறமான ஒரு ஆள். அப்படின்னா ஜோச்சு முகமது இப்படி ஒரு பிரச்சனை முகமத்துண்டான், ஜோச்சு இந்த ஒயிலை டக்காண்டு வாங்கி விட்டு போட்டு ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணுண்டான். டக்காண்டு வாங்கி விட்டுட்டு டக்காண்டு காரை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா ஓகே ஆகிட்டு. உடனே பார்த்தா 19 ரூபா 90 உடனே எடுத்து பேருந்து சரி செய்து கொண்டு ஓடி போட்டு திரும்ப அந்த தம்பியையும் போய் பார்த்து அந்த தம்பியின் அலுவலையை முடிச்சுட்டு வந்துட்டேன். சரிதானே? இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய தேவன் எனக்கு கிருபை செய்தார். என்னோட ஒருத்தர் நீண்ட நாளான ஒரு சின்ன தொடர்ந்து வந்து தலைக்கு பாரமான ஒருத்தர் இருந்து கொண்டிருக்கிறார். நானும் வந்து அவருக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லி பார்த்துட்டேன். சொல்லி பார்த்தா கேட்குற மாதிரியே இல்லையா. இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், எரிச்சல், பொறாமை, கோபம், தான் பெரியாளண்டு நினைக்கிற எண்ணத்தோடு வந்து ஒரு தடவை 2 தடவையில் பல தடவை என்னோட வந்து உரசுகிறார். நான் தேவனுக்குள்ளே வந்து வாரப்பட்டு ஜெபிக்கிறேன். காரணம் என்னென்று கேட்டால், கோழிக்கூடு இருக்குத்தானே, கோழிக்கூட்டில் வந்து எப்படி என்று கேட்டால் கோழிகளை நாங்கள் அடைச்சி வச்சுருப்போம். கோழிகள் அடைச்சி வச்சுருந்தா கோழிகள் கண்ட பாட்டுக்கு கொத்து போடுதுன்னு சொன்னால் என்ன செய்வோம், திறந்து தோட்டத்தில் விட்டுருவோம். போய் மேய்ஞ்சி ஆறுதலாக சந்தோஷமாக வந்து இடியை தேடிட்டு வந்து நல்லபடியாக இருக்குமென்று சொல்லி அப்படி விட்டுடுறது. நாங்கள் அப்போ வந்து உழைக்கிறதுக்குத்தான் இங்கே வந்த நாங்கள். அப்போ வந்து எங்களுக்கு அகதி என்ற பேர் தான் உழைக்க வந்த நாங்கள் உழைச்சி கொண்டிருக்கிறோம். ஒழுக்கம் பழக்கத்திலேயும் வந்து நாங்கள் நல்ல மாதிரியான ஒரு ஆக்கள் தான். யாரையும் கண்டா தேவையில்லாமல் நான் கதைக்க மாட்டேன். வணக்கம்ண்டா வணக்கம், வணக்கம் இல்லையண்டா வணக்கம் இல்லைன்ட்டு போயிடுவேன். சும்மா வந்து எங்களை சிதைக்க நினைக்கக்கூடாது, விளங்குதா? சிதைக்க நினைச்சால் தேவன் என்ன தெரியுமா செய்வார்? யோபுவை பார்த்து பிசாசானவன் வந்து கேள்வி கேட்குறான். எப்படி கேள்வி கேட்குறான்? இந்த பூலோகத்தில் யோபு என்ற ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு பெரிய ஒரு வேலி அடைச்சி வச்சிருக்கிறீங்க, அந்த வேலி ஏடு நான் பார்த்துடுறேன்னு சொல்லி தேவன்கிட்ட சவால் விடுறேன். தேவன் என்ன செய்து விட்டார்? ஓகே, என்னுடைய விசுவாசமான ஆள் தான் யோபு, வேலி எடுக்கிறேன்ட்டு வேலி எடுத்து விட்டார். மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் அழிஞ்சி போச்சுது. யோபு வந்து அழுதார் தேவன்கிட்ட சொல்லி, ஏன் இப்படி செய்தேன்னு. அதை விட திறமான ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார். தோட்டங்கள், துறவுகள், மாடுகள், ஆடுகள் என்று சொல்லி ஏகப்பட்டதை கொடுத்து விட்டார். யோபுவை போல ஒரு செல்வந்தரா வாழ்ந்தது வேதத்தில் ஒரு தருமே இல்லை. சாலமோன் ராஜா இருக்கிறார். சாலமோன் ராஜா அவருடைய வாழ்க்கை வந்து அது வேற வரலாறு. அவருடைய வாழ்க்கையும் வந்து செல்வந்தரா வாழ்ந்த வரலாறு இருக்குது. யோபுக்கு வந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார். அவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார். யோபு அப்படியே திடுக்கிட்டு போனார். வேத புத்தகம் சொல்லுது, நான் சொல்லவில்லை. அதனால் வேலியில தேவன் எடுக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு நல்ல விடயத்துக்காகத்தான் வேலி எடுக்கிறார். தேவன் எதை அனுமதித்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பக்குவத்தில் நான் இருக்கிறேன். ஏனென்று கேட்டால் தேவன் தான் எனக்கு பெரியவர். எனக்கு இந்த உலகத்தில் யார் பெரியவர்? அப்பா அம்மா இருந்தால் அப்பா அம்மா பெரியவர் என்று சொல்லலாம். அப்பா அம்மா இறந்த அப்புறம் எனக்கு யார் பெரியவர்?
தேவன் தான் எனக்கு பெரியவர். அப்போ தேவனுக்குள்ள நான் வந்து இரக்கம் பாராட்டி கடுமையாக ஜெபிக்கிறேன். இப்போ டாக்டர்கிட்ட போனால் என்ன செய்வார்? முதல்ல எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு சொல்லுவார், இதுக்கு குளிசை போட்டால் சரியாயிருமெண்டுவார். இல்லை குளிசைக்கும் சரி வராட்டிக்கு என்ன சொல்லுவார்? ஊசி போடுவோம்னு சொல்லுவார். ஊசியாக போடுவார். அதுக்கும் சரி வராட்டிக்கு என்ன செய்வார்? எங்கேயோ ஒரு உடம்பில் ஒரு கட்டி கிட்டி இருக்குதுன்னு சொன்னால் என்ன செய்வார்? கத்தியை வச்சு வெட்டி எடுத்து போட்டு வடிவெல்லாம் தையல் போட்டு சொல்லுவார். ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் வந்து பெட் ரெஸ்ட்டில் இருங்கோ, அது சுகமாக போயிடும்னு சொல்லி அந்த ட்ரீட்மெண்ட்டோடு அது சுகமாக போயிடும். அப்படித்தான் சில விஷயங்களை வந்து ஞானமாக நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நடக்க வேண்டி இருக்குது. யாரையும் குற்றப்படுத்தியோ குறப்படுத்தியோ கதைக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. நான் சகல விதமான தரவுகளையும் வந்து எப்பயுமே சேகரிப்பேன் பொறுமையாக. நான் யாரோடையும் பிரச்சனைக்கோ வம்பு வழக்குக்கோ போகிற பழக்கம் எனக்கு கிடையாது. நான் ஒரு பொதுவான ஒரு ஆள். எனக்கு பைபிளை பிடிக்கும், அதுக்கு பிறகு என்ன பிடிக்கும், என்னுடைய நண்பர்களை பிடிக்கும், என்னை சுற்றி இருக்கிற நல்ல மனிதர்களை பிடிக்கும். அப்படித்தான் நான். அதனால் நான் யாரையும் குற்றம் கூற சொல்லல. இது யூடியூப்புகளில் வேறு நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஞானமாக உங்களோட குடும்பம் பிள்ளைகளோட சந்தோஷமாக நடந்து கொண்டிருங்கள். அப்பொழுது தேவன் பெரிய காரியத்தை செய்வார். காலையில் எழும்பி காரெல்லாம் துடைச்சி காருக்கு தேவையான அலுவலெல்லாம் பார்த்து முதலாளி வர சொன்னார். முதலாளிகிட்ட போய் புது வருஷத்துக்குரிய செய்ய வேண்டிய வேலையை புதன்கிழமை வந்து எங்களுக்கு வந்து 80-90 சனத்துக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்துட்டு அதில் ஒரு கஃபையை வாங்கி குடிச்சிட்டு, கஃபையை குடிக்கல கஃபே ஒலியை குடிச்சிட்டு இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டேன். நீங்கள் நல்ல சுகபலமாக இருக்கணும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு 3 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.